அவங்க அழுது மனு கொடுக்குற நேரத்துல எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நீங்க ஜாலியா இருக்குன்னு சொன்னா ஒரு பெண்ணை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்துறவன் நாட்டை பார்த்துப்பாங்களா? இன்னொன்னு ஐயா சொன்னது நல்ல பாயிண்ட். 1000 திமுக இருந்தாலும் அவங்களுக்குள்ள 1000 கருப்பாடுகள் இருக்கு. இருந்தாலும் பிராங்க் ஒரு விஷயம் சொல்றாருல, முறைப்படி டைவர்ஸ் ஆகிட்டு எதை வேணா செய்யுங்க, யாரு கேள்வி கேட்க போறா? அப்படி சொல்லலாம். ஏங்க அது தனிப்பட்ட வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை சரியில்லை, டைவர்ஸ் பண்ணி இன்னொரு வாழ்க்கைக்கு போறாரு. இதுக்கு பேர் என்ன செட்டப்? செட்டப் வச்சு சுத்தலாம் ரோட்ல. நீங்க இதையே ஒரு சாமானியன், இப்ப கேமராமேன் சும்மா இருப்பீங்களா? நீங்க அவர் செட்டப் வச்சு சுத்தம் சும்மா இருப்பீங்களா? சிரிக்கிறாரு, ஆசைப்படாதீங்க, சும்மா இருப்பீங்களா? ஆக ஒரு சாமானியன் ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு சாமானியன் 2ஆம் கல்யாணம் பண்ணா இந்த சமுதாயம் அவனை கேவலப்படுத்துது. 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான், அவன் குடும்பத்தை தெரியாதவன், அவன் சரியில்லை, ஆம்பளையா அவன் கச்சா முச்சான்னு பேசக்கூடிய இந்த சமுதாயம் ஏன் ஒரு நடிகர் பண்ண ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அந்த பெண்கள் எல்லாம் பார்த்து கேட்கிற, உங்க நீங்க கல்யாணம் ஆகலையா? அவங்க புருஷன் மாதிரிலாம் நினைச்சா பாவமா இருக்கு எனக்கு. என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ஒண்ணு, என் குழந்தைய விட விஜய் தான் பிடிக்கும். என்னங்க இது? ஒரு நடிகனை நாட்டினுடைய சீரழிவுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு சொல்லுங்க? எல்லாம் இந்த பெண்கள். திமுக 70 வருஷத்துக்கு முன்னாடியே, ஏங்க 70 வருஷத்துக்கு முன்னாடியே ஊறப்பட்ட சேனல், ஊருக்கு ஒண்ணு வச்சு, ஊருக்கு ஒரு சொத்தை எழுதி வச்சு, இந்த அநாகரிக ஒரு கலாச்சாரத்துக்கும் இந்த அட்டுழியக்காரர்கள் தான் காரணம். ஒவ்வொருத்தருக்கும் 5 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி, இவங்களே 4 பொண்டாட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு விஜய் எப்படி இந்த பொண்ணை ஏமாத்துறான்னு பேசுனா சிரிப்பு வருமா வராதா?